1996 நடந்த ஒரு பெரிய விபத்தில் குபேரன் என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுயநினைவிழந்து கோமா நிலையில் இருக்கிறார். அவர் தனது பூர்வீக சொத்துக்களெல்லாம் விற்று காசாக்கி வைத்திருக்கிறார். அந்த காசை எங்கு வைத்திருக்கிறார் என்பதை கண்டறிவதுதான் கதை. கதைக்குள் செல்வோமா? நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா உங்க அப்பாவுக்கு நினைவு வர மாதிரி தெரியல. அப்பா பணத்தெல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறாரான்னு தெரியல. அப்பா கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குமோ? அதுக்கு மேலே கூட இருக்கும். அந்த விஜிபி பக்கத்தில் இருக்கிற நிலம் மட்டும் எனக்கு வேணும். ஏன் அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அதுவா, அங்க என் கணவர் ஒரு சர்பத் கடை போடலாம்னு சொன்னாரு. சரியா போச்சு. இது மாதிரி அல்ப யோசனையெல்லாம் உன் வீட்டுக்காரருக்கு தான் வரும். அதெல்லாம் விடுங்கம்மா. முதல்ல அப்பாவை எப்படி கோமாலேருந்து எழுப்பணும்னு யோசிங்க. வேக ஒரு டாக்டர் கிட்ட காட்டலாமா? டாக்டர் தானே, இதோ கூப்பிடுறேன். அது எப்படி டாக்டர் உடனே வந்துட்டாங்க? 10 நிமிட நாடகத்துல முன்பதிவு பண்ணிட்டா கூட்டிட்டு வர முடியும்? கவலைப்படாதீங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகள்களும் நினைக்கிற மாதிரியே உங்க குடும்பத்திற்கு குத்து விளக்கா எல்லாரையும் நல்ல மாதிரி பார்த்துக்க நல்ல குணமாகி சீக்கிரமே வந்துடுவாரு. இவரு டாக்டர் மாதிரி தெரியலையே. ஏதோ கல்யாண மாலையிலிருந்து தப்பிச்சு வந்தவர் மாதிரி இருக்கிறாரே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் நீட் எழுதி டாக்டர் ஆனவன்மா. ஒரு உருப்படியான யோசனை சொல்லுங்க டாக்டர். 96 கோமாக்கு போனதால அதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் கண் முன் நடத்தி காட்டலாம், அல்லது அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போய் காட்டலாம். ஒருவேளை அதுல அவருக்கு நினைவு திரும்பலாம். சரிங்க டாக்டர், அப்படியே பண்ணுவோம். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பார்த்த ஆசிரியர் வேலைதான். அவர் வேலை பார்த்த அதே பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவோம். சரியா சொன்னீங்க. அப்படியே செஞ்சு பார்க்கலாம். வணக்கம் டீச்சர். வணக்கம். எல்லாரும் 6ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பிற்கு வந்திருக்கீங்க. உங்களை பற்றி 6ஆம் வகுப்பு ஆசிரியர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நிறைய சேட்டை பண்ணுவீங்களாமா? ஆனால் நான் ரொம்ப கண்டிப்பானவ. உன் பேர் என்னம்மா? என் பேரு சரோஜா. உன்னை வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க? பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுவாங்க, தூரத்துல இருந்தா கத்தி கூப்பிடுவாங்க. உட்கார், தெரியாம கேட்டேன். நீ சொல்லுமா. என்கிட்ட 2 நாய்க்குட்டி இருக்கு. அதை உன்கிட்ட கொடுக்குறேன். மறுபடியும் 2 நாய்க்குட்டி கொடுக்குறேன். இப்போ உன்கிட்ட எத்தனை நாய்க்குட்டி இருக்கும்? 5 டீச்சர். இல்லம்மா, முதல்ல உன்கிட்ட 2 நாய்க்குட்டி கொடுக்குறேன். திரும்பவும் 2 நாய்க்குட்டி கொடுக்குறேன். இப்போ மொத்தமா எத்தனை நாய்க்குட்டி இருக்கும்? 5 தான் டீச்சர். பொறுமையை சோதிக்காதம்மா. இரு, வேற மாதிரி சொல்கிறேன். முதல்ல உன்கிட்ட 2 ஆப்பிள் கொடுக்குறேன். மறுபடியும் 2 ஆப்பிள் கொடுக்குறேன். இப்போ சொல்லு, எத்தனை ஆப்பிள் மொத்தமாக இருக்கும்? 4 டீச்சர். வந்துட்டியா வலிக்கு? அப்புறம் எப்படி நாய்க்குட்டி மட்டும் 5 வரும்? ஏனால் என்கிட்ட ஏற்கனவே ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அதனால 5000 டீச்சர். முடியலம்மா, உட்காரு. முகலாய் பேரரசு எது வரைக்கும் ஆட்சி செய்தார்கள்? நீ சொல்லு பார்ப்போம். பக்கம் 7 பக்கம் 9 வரை டீச்சர். இப்போ நான் பக்கத்தில் வந்தால் என்னாகும் தெரியுமா? எல்லாரும் வீட்டு பாடம் எழுதிட்டு வந்தீங்களா? இல்லை டீச்சர், நான் எழுதலை. ஏன்னா எங்கள் அப்பா ஊரில் இல்லை.
நீ வீட்டு பாடம் எழுதாதற்கும் உங்க அப்பா ஊர்ல இல்லாதற்கும் என்ன சம்பந்தம்? எங்க வீட்டு வேலையெல்லாம் எங்க அப்பா தான் செய்வாரு. உங்களெல்லாம் வச்சுட்டு நான் எப்படிதான் பாடம் நடத்த போறேனே தெரியல. நீ சொல்லு, பூமியின் எடை எவ்வளவு? கடல், இந்த கட்டிடம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணுமா இல்லைன்னா தனித்தனியாக சொல்லணுமா டீச்சர்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்தும் மறக்க வச்சிருவீங்க போல. உட்கார், நீ சொல்லு, நமக்கு பக்கத்துல சூரியன் இருக்கா இல்லை நிலா இருக்கா? நிலாதான் டீச்சர். எப்படி சொல்ற? நிலா நம்ம வகுப்பில் தான் இருக்கிறாள், சூர்யா பக்கத்து வகுப்பு. எல்லாரும் நல்லா வருவீங்க. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இது போதும். காலை வணக்கம் டீச்சர். வணக்கத்தில் என்னடா காலை வணக்கம், மாலை வணக்கம், மதியான வணக்கம்னு? தமிழ் பண்பாட்டில் ஒரே ஒரு வணக்கம் மட்டும்தான். வெளிநாட்டுக்காரங்கிட்டேருந்து அப்படியே எல்லாத்தையும் காப்பிடிக்காதீங்க. சரி, இப்போ எல்லாரும் தமிழ் புத்தகத்தை எடுங்க. நாம் இப்போ சிலப்பதிகாரத்திலிருந்து நீதி கேட்டு கண்ணகி பேசும் காட்சி பற்றி படிக்க போகிறோம். இதுக்கு இணையான காட்சி இன்னும் எந்த இலக்கியத்திலையும் படிக்கப்படல. 13ஆம் பக்கத்தில் இருக்கிற செய்யுளை நீ வாசிப்பா. தாரா மன்னா சப்புவது உடையேன். டேய் நிறுத்து, அது தேரா மன்னா செப்புவதுடேன். நல்ல வேலை இளங்கோவடிகள் உயிரோடு இல்லை. நான் சொல்லுகிறேன் பார். தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லர் சிறப்பின் நிமையர் வியப்ப புல்லூர் புன்கன் தீந்தோர் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநான் நடுங்க ஆவின் கடைமணி உகுடி நெஞ்சு சுட தாந்தன் அரும்புழல் புதல்வனை ஆலியின் மடித்தோன் பெரும்பேர் புகார் என்பது அவ்வூர் ஏசா சிறப்பின் நிசைவெலுங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்க மன்னா நின்னகர் புகுந்தீந்து என் கால் சிலம்பு பகதல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலமணி கண்ணகி என்பதன் பெயரே. இப்படி படிக்கணும். டேய், அங்கெனடா ஆல்சியமா சிரிக்கிற? இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிரி. டீச்சர், அதை சொல்லிடுவேன். டேய் சொல்லுடா, உனக்கு என்ன வருமோ சொல்லு, நான் கேட்குறேன். ஏய், நீ இழிச்சது ஒரு வீட்டல்ல, உண்மையான நண்பன் உன் மேல வச்சிருந்த நட்ப, ஒரு அன்பு தாயின் மேல வச்சிருந்த பாசத்தை, ஒரு ஆசை தங்கச்சியின் மேல வச்சிருந்த அன்ப, எனக்கு பாடம் பேர் புகழ் எந்த சேர்க்க வரல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தின் நிறுத்தற்கு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. அசோக், இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நீ ஒரு நண்பனை தான் பார்த்திருக்க. இப்போ இந்த அண்ணாமலை நீ ஒரு விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன் கேண்டில் குறிச்சு வச்சுக்கோ. இன்னிருந்து உன் அழிவு காலம் ஆரம்பமாயிருச்சு. உனக்கும் எனக்குமான தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம் பேர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன் முன்னேற்றத்தை தருத்தி நிறுத்தி உன் பணவரை ஓழ்ச்சி கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடத்தற்கு கொண்டு வந்தியோ அதே மாதிரி நான் என் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடத்தற்கு கொண்டு வரல. என் பேரு அண்ணாமலை இல்லடா. டீச்சர், இதுவும் நீதி கேட்கிற காட்சி தான். செய்யுளை மனப்பாடம் பண்ண தெரியல, சினிமா வசனத்தை மனப்பாடம் பண்ணீங்க. நல்லா வருவீங்கடா, நல்லா வருவீங்க. முதலில் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள். எந்த முன்னேற்றமும் இல்லை. அடுத்ததா அவங்க வருடா வருடம் நடக்கிற கோவில் திருவிழாக்கு போலாம்னு முடிவு செஞ்சாங்க. கோவில் திருவிழான்னு என்ன சும்மாவா? ஆட்டம் பாட்டம்னு ஊரே குதூகலமா இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க.
ஓஹோ அப்படியா அட இத பாருடா என்னப்பா எப்படி இருக்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊரில் தான் இருக்கியா? ஆமாம், இங்கே தான் இருக்கேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம பள்ளிக்கூட வாத்தியாக இருந்தானே குபேகன், தெரியுது அடையாளம்? இன்னும் கோமால இருக்கான்? இவனை கோமாலிருந்து எழுப்பதான் நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்யறோம். பழகின இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னாங்க டாக்டர். அதான் பள்ளிக்கு கூட்டிட்டு வந்தோம், அப்படியே கோவிலுக்கும் வந்தோம். எனக்கு ஒரு யோசனை தோணுது, அது முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். வாங்க வாங்க, அப்பாவின் நண்பர் இவர். ஒரு யோசனை இருக்குன்னு நேத்து சொன்னார், முயற்சி பண்ணலாம்னு வந்திருக்கார். ரொம்ப நல்லது. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. கட்டிலுக்கு அடியில மறைச்ச பணம் எல்லாம் வீணா போச்சே. ஆமா, இவங்களா யாரு? என்னங்க, உங்களுக்கு குணமாகிருச்சு. இவங்க நம்ம பிள்ளைகள், வளர்ந்து பெரியாளாகி விட்டாங்க. அப்படி என்ன சொன்னீங்க அவர் காதுல? உடனே எழுந்துச்சிட்டாரு. அதுவா, 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னேன். உடனேயே எழுந்துட்டான். நல்ல வேலை செஞ்சீங்க, மிக்க நன்றி. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல, தலை காலு பொரியல, தலை கீழா நடக்கிறேன்.
காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன் காசு பணம் தொட்டு மணி மணி 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 ஓடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டுக்கின சந்தன மாலை